ரசம் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தூதுவளை காம்பு ரசம். தேவையான பொருட்கள்: தூதுவளை செடியில் இருக்க கீரைகள் எல்லாம் நம்ம எடுத்துட்டு அந்த காம்பை மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். இதை அம்மியில் வச்சு தட்டி ரெடி பண்ணணும். தக்காளி, பூண்டு, புளி, தாளிக்க கடுகு, எண்ணெய், காய்ந்த மிளகாய், கொத்தமல்லி இலை, மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி, ஜீரகப்பொடி, மிளகு பொடி எல்லாமே 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த காம்பை அம்மியில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம். நம்ம தட்டி வச்சிருக்க இந்த காம்பை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இதில் ஒரு 1/4 பகுதி தண்ணி குறையிற வரலையும் இது நல்லா வெந்து கொதிக்கணும். இந்த தண்ணியிலேருந்து தான் நம்ம ரசம் ரெடி பண்ண போகிறோம். காம்பு தட்டி போட்டது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இது நல்லா கொதிக்கணும். இந்த காம்பு நீங்கள் தட்டும்போது இல்லை எடுக்கும்போதோ கேர்ஃபுல்லாக எடுங்க. இதில் இருக்க முள் கைகளில் குத்திருக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக செய்யணும். பாருங்கள், ஓரளவு கலர் மாறிட்டே இருக்குது. இந்த காம்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் கலர் மாறிடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ரசத்தோடு இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசம் ரெடி பண்ணிக்கலாம். ரசத்துக்கு தேவையான பொருட்களை போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ரசம் ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியை நல்லா கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி, இதுக்கு தேவையான புளி எடுத்து வச்சுருந்தோம், அதை கரைச்சி வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு புளி. இதை நீங்கள் சூப் மாதிரி குடிச்சிக்கலாம், இல்லை ரசம் சாதத்துலேயும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அதனால் புளிப்பு உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு நல்லா தட்டி இதோட சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த பொடி, உப்பு எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்க போகிறேன். வேக வச்ச தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதை இந்த ரசத்தோடு சேர்த்துக்கலாம். இப்போ வானல் வச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் போதும். ஆயில் காஞ்சிருச்சு. கடுகு, காஞ்ச ரசம் தாளிச்சிட்டோம். இது கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட கருவேப்பிலை சேர்க்க வேண்டாம். நம்ம தூதுவளையோட அந்த சாறு சேர்த்துருக்கிறதுனால கருவேப்பிலை போடலை நான். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது கொதிச்சா போதும். கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் சூப்பாக குடிக்கலாம். நெஞ்சு சளி இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. தூதுவளை கீரை இப்போ மார்க்கெட்லேயே கிடைக்கிது. இது நான் எங்கள் வீட்டிலேருந்து எடுத்தது. நீங்களும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தூதுவளை காம்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்குறதுக்கு நார்மலாக வைக்கிற ரசம் மாதிரியே இருக்கும். அதில் நம்ம அந்த சாறு கலந்துருக்கிறதுனால உங்களுக்கு உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். சளிக்கு ரொம்ப நல்லது. அது இந்த மழை காலத்துக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காம்பை நல்லா வேக வச்சு அதில் நல்ல ஜூஸ் இறங்குற அளவுக்கு வேக வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதனுடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.